Hello friends, welcome to Lights Up channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பீரியட்ஸ் அப்ப ஓஷ்ல என்னென்ன பேட்ஸ் வாங்கலாம், அதுக்கப்புறம் எந்தெந்த திங்ஸ் வச்சு நம்ம பெயினை ஈஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் குளோபஸ் போன ஒரு வீடியோ கிளிப்பை நான் இதில் ஆட் பண்ணுறேன். இதில் என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். குளோபஸில் கூல்ட்ரிங்க்ஸ், சாக்லேட்ஸ் வச்சுருக்க பில்லிங் செக்ஷனுக்கும் அப்படியே பின்னாடி வந்து இந்த செக்ஷன் இருக்கும். ஆஃபர்ஸ் இருக்கிறது வந்து ட்ரேல வச்சுருப்பாங்க. என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இந்த எல்லோ கலர் டேப் போட்டிருக்கிறது எல்லாமே ஆஃபர்ஸில் இருக்க நாப்கின்ஸ் அண்ட் பேண்டி லைனர். டிஸ்க்ரெட், நேச்சுரல்லா, குவைடெக்ஸ், பெல்லா, லெசன்ஸ், இந்த பிராண்ட்ஸ்லாம் தான் இங்கே இருக்குது. வேறு பிராண்ட்ஸ் இங்கே இல்லை. அபவுட் 4 to 5 பிராண்ட்ஸ் தான் வந்து நாப்கின்ஸில் இருக்குது. நீங்கள் பார்த்துக்கலாம், நைட்டு, டே, ஹெவி ஃப்ளோ, லைட் ஃப்ளோ, அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் இதுக்கு வந்து வச்சுருப்பாங்க. சில்க் சாஃப்ட்னு கூட ஏதோ ஒரு பிராண்ட் இருக்குது இங்கே. இதிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. பல்காகவும் எடுத்துக்கலாம், ஒரு 6-8 அந்த மாதிரி ரேஞ்சஸ்லையும் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக மோஸ்ட்லி பல்காக வாங்கினாலும் பெனிஃபிட்ஸ், அது ஆஃபர்ஸை பொறுத்து, நம்மளோட நீடை பொறுத்து நம்ம எது வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம். சென்டர்டு இருக்குது, நான் சென்டர்டும் இருக்குது. நீங்கள் உங்கள் பட்ஜெட்க்கு எது தேவையோ அதை பார்த்து எடுத்துக்கலாம். வீடியோவில் இந்தந்த பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலாக பீரியட்ஸ் அப்போ எப்படி டேக்கிள் பண்ணணுன்ற வீடியோ ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த சென்ஸ் ஆஃப் ஓஷில் வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நிறைய கேர்ள்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ஸ் இப்போ வந்தவங்களாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிறது என்னென்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறோம், ஒரு டேயாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு மோஸ்ட் சஃபிஷியண்ட்டாக தேவைப்படுற திங்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். மெயின்லி கேர்ள்ஸ்னால் பேடு, வாட்டர் கண்டிப்பாக. இப்போ கோல்ட் பாடி ஆர் ஹீட் பாடி ட்ராவல் பண்ணுறப்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமா, லெமன், அந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து நம்ம பேக்கில், 1 செட் ஆஃப் ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து எப்பயுமே நம்ம பேக்ஸில் இருக்கணும். ஸோ இப்போ பீரியட்ஸ் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓஷில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ஃபெனுக்ரிக், வெந்தயம், சோம்பு, சீரகம், இது மூணுமே எப்பயுமே நம்மக்கிட்ட இருக்கணும். ஹாஸ்டலில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி. இந்த ஊரில் வந்து வெந்தயம் கிடைக்கவே கிடைக்காது, நம்ம இந்தியாவிலேருந்து கொண்டு வரது தான். ஒரு 1/2 கிலோ எடுத்துகிட்டு வந்தாலும் ப்ராப்ளமே கிடையாது, ட்ரெஸ்ஸை குறைச்சிட்டு. வெந்தயம் வந்து ஹீட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டு அதை வந்து குடிக்கணும். குடித்தாலே வயிறு வலி ப்ராப்ளம் பாதி வந்து சரியாக போயிடும். ஸோ மோஸ்ட்லி டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ஃபெனுக்ரிக் வாட்டர் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஆரஞ்ச் சாப்பிட்லாம். வின்டர்லலாம் 1 kg 100 rupees தான். ஸோ வந்து ஆரஞ்ச் வாங்கி சாப்பிட்லாம். அண்ட் தென் பொமோகிரானட்டும் 1 kg அரௌண்ட் 150 rupees தான் வரும் வின்டரில் மெயினாக. ஓகேவா? சம்மர்லன்ற சென்ஸ் வந்து குக்கும்பர் நிறையவே இருக்கும். கரெக்டாக வின்டர் முடிஞ்சோடனே இதே நியூட்ரியன்ஸ் இருக்க வாட்டரி ஃபுட்டாக நம்ம வந்து குக்கும்பரை எடுத்துக்கலாம். per kg 30 rupees தான் வரும் ஓஷில். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட் ஃப்ரூட்ஸ் வந்து ஓஷில் வந்து எப்பயுமே அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது மெயின்லி பீரியட்ஸ் அப்போ மட்டும் இல்லாமல் பிஃபோர் 5 days, ஆஃப்டர் 5 days ஆர் தினைக்கும் கூட இதை சாப்பிட்டுட்டே வந்தோன்னா அந்த டைமில் பெயின் ரொம்பவே வந்து கம்மியாகும். ஸோ ஆக்சுவலாக பிராண்ட்ஸுன்னு பார்த்தா என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லெபர்சி அப்படின்னு இருக்க இது வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஆஃபரில் குட்டி பேக்கெட்ஸ் தான் ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் குட்டி இதில் இருந்து எடுத்துட்டேன். இது யூஸ் பண்ணேன். எனக்கு நான் யூஸ் பண்ணி பெஸ்ட்டு அப்படின்னு தோன்ற ப்ராடக்ட் இது ஒன்று, ஹெவி ஃப்ளோ எக்ஸல். அண்ட் தென் நேச்சுரல்லா, இதுவும் நல்லா இருக்கும். நான் யூஸ் பண்ணதில் இதுவும் பெஸ்ட்டு. இது ரெண்டுமே நம்ம ஊர் விஸ்பர் மாதிரி இருக்கும், ஸ்டேஃப்ரி மாதிரி இருக்காது. இது ரெண்டுமே நம்ம ஊர் விஸ்பர் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். டே டைம்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டிலன்றப்போ பேண்ட்டில் ஸ்கர்ட்டில் ஸ்டெயின் பண்ணாலுமே அவ்வளோவா தெரியாது. காலையில் ஏஞ்சி உடனே நம்ம வீட்டிலலாம் குளிச்சிடுவோம். ஆனால் இங்கே வந்து மோஸ்ட்லி வின்டர் தான். ஸோ வின்டர் வந்து 1 day விட்டு தான் குளிப்போம். ஹாஸ்டலில் இருக்கிறப்ப எனக்கு தெரியும், நான் ஆக்சுவலாக 2 years இருந்திருக்கேன். தண்ணி நம்ம தோன்றப்போ குளிக்கிறப்ப இருக்காது, அதனால் எப்போ இருக்கோ அப்போ தான் குளிக்க முடியும். ஸோ தண்ணி இல்லாதப்போ பீரியட்ஸ் அப்பையும் குளிக்க முடியாதவங்க, சப்போஸ் ஸ்டெயின் ஆகிட்டாலும் என்ன பண்ணுறது அப்படின்னா நைட் டைமில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கோடெக்ஸ் இது வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும், XXL சைஸில் இருக்கும் இது. அண்ட் தென் இம்பார்ட்டன்ட்லி இது வந்து
நம்ம ஊர் ஸ்டே ஃப்ரீ மாதிரி இருக்கும். இது விஸ்பர் மாதிரி இருக்காது, இது வந்து ஸ்டே ஃப்ரீ மாதிரி இருக்கும். நைட்டில் லாங்காக இருக்கும், எப்படி புரண்டு பட்டாலுமே ஸ்ட்ரெயின் படாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நான் வந்து நம்ம ஊரில் இருக்கிறப்ப இந்த மாதிரி 2 வெரைட்டிஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் இங்கே வந்து ஹாஸ்டலில் இருக்கும், மெஸ்ஸில் சாப்பிட போவோம், நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ரூமே நமக்கு வந்து சிங்கிள் ரூம் இருக்காது. ஆக்சுவலாக 4 to 5 மெம்பர்ஸ் இருப்போம். ஸ்டெயின் பண்ணாலும் அவ்வளோ அன்ஈஸியாக அவங்களுக்கும் இருக்கும், நமக்கும் இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணேன். அண்ட் தென் நமக்கு வந்து ஒயிட் ஹேர்ஸ் படும் இல்லையா, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு டிசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெலிசா பேண்டி லைனர் மாதிரி இருக்கும். நம்ம வந்து இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேண்டி லைனரில் இது நல்லா இருக்கும், அண்ட் தென் இதுவும் நல்லா இருக்கும். இதெல்லாம் நான் யூஸ் பண்ணது, அதனால இதை நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் பெல்லா கம்பெனி யூஸ் பண்ணலை. இங்கே வந்து எனக்கு ஆக்சுவலாக அது அவ்வளோ வாங்கவும் தோணலை. மற்ற ப்ராடக்ட்ஸும் நான் யூஸ் பண்ணலை. இதெல்லாம் தான் நான் வாங்கி இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒயிட் ஹேட்ஸ்க்கும் நம்ம வந்து இந்த மாதிரி பேண்டி லைனர் யூஸ் பண்ணால் அன்யூஷுவல் அந்த ஃபவுல் ஸ்மெல் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம். அதே ரீசன் தான், எப்படி இருந்தாலும் நம்ம தோன்றப்போ குளிக்க முடியாது. ஸோ அதனால் இதெல்லாம் வச்சு ஒரு MBBS படிக்கிறோன்றதை தாண்டி ஒரு ஹாஸ்டலில் இருக்கும், 4 பேர் நம்ம கூட எப்பயுமே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில அன்ஈஸி டிஸ்கஸ்டிங் திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம மூஞ்சி சுழிக்காமல் அவாய்ட் பண்ணிக்க இதெல்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெட்டர் எனக்கு தெரிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சானிட்டரி பேட்ஸ் ஆர் டிப்ஸ் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.